என்ன அம்புட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? எங்க போற இன்னைக்கு? என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? டேய் ஞாயிற்றுக்கிழமை சந்தை கிளாஸ் நேரம் ஆயிடுச்சுடா. சந்தை கிளாஸ் அண்ணாச்சி பாட்டு மசாலா கேட்பாரு. கேட்பாரு அங்க வந்து பார்த்து வா போவோம். வாமா வா. நீயே கொரோனா வந்த மாதிரி ஏன்டா என்னடா ஆச்சு? டான்ஸ்னா அப்ப நம்ம அண்ணாச்சி வந்து நீ அண்ணாச்சி வர மாட்டாரா? தெரியாதா உங்களுக்கு? நீ என்ன தீர்க்கதரிசியா? டேய் சொல்றா போய் சொல்றாடா. நீங்க வந்தனா வரறோல அண்ணாச்சி பார்த்தேன். பாத்துறோம் ஒளிக்குறதுடாடா. வாங்கடா. இங்க ஒரு உண்மைடா. டைம் இல்ல. குண்டு ஒம்பரமா எடுத்து வச்சிருக்கீங்க. வேமா போறோம். வரடா. வாடா. இது. நீ போ. நீ மெதுவா போ. நாங்க மெதுவா வருவோம். வருவீங்களா? இங்க பாரு மெதுவா போ. வருவீங்களா? வருவண்டா போடா. வா. யாருடா அது? தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வரும்போது யாரும் இங்க உளுத்தடிச்சு ஓடி சாக்கிலாம் போட்டு விட்டாங்க. எதுக்கு ஓடி வந்த? என்ன ஆச்சு சும்மா? அண்ணாச்சி நான் சொல்றேன். என்னவா? நீங்க கீழே விழுந்து போயிட்டீங்க. ஆடா பாவி டேய். என்னண்ணாச்சி? இங்க பாரு உங்களுக்குலாம் நான் இன்னைக்கு சண்டே கிளாஸ் வசனம் சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் நானு. சரியா? சரி நீங்க நம்ம சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். சேட்டை பண்ணாம நல்ல புள்ளையா இருக்கணும். சரியா? அமைதியா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ற வசனத்தை பாப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல முதல் வசனம் என்ன இருக்கு அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்க வசனத்தை சொல்லுங்க பாப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெரி குட். சரி நமக்கு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி இயேசுப்பா வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்களாம், நம்ம இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும்ட்டு நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சாரு. நம்மளுக்கு தேவையான மரம், அந்த மரத்துல இருக்கிற பழங்கள், காடு, பறவைகள், உயிரினங்கள், கடல், இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட தேவைக்காக தான் இயேசுப்பா வந்து நம்ம பார்த்து செஞ்சாரு. சரியா? இப்ப சமீப காலமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ செல்போன்லாம் புதுசா வந்து நீ அங்க பேசாத, நான் சரியா? சேட்டை பண்ணாம இருக்கணும். சரி அப்பதான் சாக்லேட் கொடுப்பேன் எல்லாருக்கும். அமைதியா இருக்கும். இப்ப அந்த செல்போன்னா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பறவைகள் வந்து அந்த போன்ல இருந்து வர கதிர்வீச்சுனால நிறைய பறவைகள் உயிரிழந்து போயிருதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த கடவுள் வந்து நம்மளுக்காக இந்த படைச்ச இந்த அழகான பூமியை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து வருங்காலத்துல நீங்க வளர்ற பிள்ளைங்க, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே தப்ப நீங்களும் செய்யக்கூடாது. சரியா? நம்ம இயேசுப்பா வந்து எப்படி நம்மளுக்காக இந்த பூமியை அழகா படைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா? நீங்க வந்து இப்போ அதே மாதிரி ஸ்கூட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூட்டர் தெரியுமா? பார்த்தாலே தெரியுது. அப்படிதான் ஆளை பாத்தீங்கல்ல? அந்த ஸ்கூட்டர் பைக்ல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த புகையினால இந்த காத்துலாம் மாசுபடுது. சரியா? அதே மாதிரி காசு மாசுபடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து இந்த பூமிக்கு மேல அந்த ஓசோன் படலன்னு ஒண்ணு இருக்கும். இந்த காத்து மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஓசோன் படலம் ஃபுல்லா ஓட்டையா போச்சு. எப்படி ஆயிடுச்சு? சரி கவனிங்க. அந்த ஓட்டையானதுல என்ன ஆச்சு அப்படின்னா சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சு வந்து நம்ம மேல நேரடியா பட்டு நம்ம உடலுக்கு நல்ல நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுப்பா பாத்துக்காம இப்படி நம்ம செய்யற விஷயங்கள்னால அதெல்லாம் கெட்டு போயிருது. நீங்க இது மாதிரிலாம் செய்யாம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? அடுத்த சண்டே கிளாஸ்க்கு பாப்போமா? டேய் இவர் வாட்டோட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் விளையாட போறேன். வரீங்களா? வரலையா? வா. இங்க பாத்தீங்களாடா? என்னடா அது? குளம்டா. குதிக்கணுமா? நீச்சல் தெரியாதா? டேய் நான் குளி போட்டா சத்தத்தை கேட்டியா? என்ன அவசரப்பட்டு வேற எதுவும் முடிவு வந்துடாதா? டேய் இல்ல குளிக்க போட்டா. டேய் நான் நம்புறேன்டா. நீ என்றா நம்பர் 1 2 3. டேய் நீச்சல் பக்கம் பின்னாடி நீச்சல். பின்னாடி நீச்சல்.
நான் ஹீட்டு போட்டு விப்பி தொல்லை பெருந்தோவா பெருந்தலை நல்லா இருக்கா தண்ணி நல்லா இருக்கு ஆனா பசிக்குதுடா யாடா இப்பதான குடிச்ச உட்கார ரசத்துல உட்காந்துடா பசிக்கும்ல உட்கார உட்காருங்கடா பசிக்குதுடா சாப்பாடு எடுங்கடா சாப்பிடா இயற்கை முதல் ரசிங்கடா அப்புறம் பாத்துக்கலாம் இயற்கையா ஆமா இங்க ஒரு மரம் இருக்கு ஆமாடா இடம் இருக்கு ஆமாடா இங்க பூச்சி போகுது பாரு ஆமாடா 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 என்னடா அங்க போறா யாரு பாப்பாவோட வராது டேய் வேஸ்ட் எல்லாம் கட்டி இருக்காரு இருடா அவர் என்ன பண்ண போறாரா என்ன பண்றாங்க பாத்துக்கோடா டேய் என்ன வேடிக்கை பார்க்கற டெலஸ்கோப்ல பார்க்கறா எப்படி பார்க்கறாங்க என்ன சவுண்ட் அண்ணா என்ன பண்றீங்க ஓச்சா என்ன இங்க என்ன பண்றீங்க பார்த்தா தெரியல வரப்போயிட்டு இருக்கேன் டேய் நீ வாடா என்னடா வரப்புன்றாப்ல ஏதோ பண்ணிக்கிருக்கானே ஐயா, நீங்க தண்ணி என்ன இருப்பா பண்றீங்க? வரப்போயிட்டு இருக்கேன் கூட டேய் என்னடா வரப்பட்டுன்றாரு என்கிட்ட கேக்குற அங்க கேளுடா வரப்புனா என்னண்ணே? தெரியாம நிக்கிறேன் வரப்புனா இந்த தண்ணி போய் நான் பண்றது நான் போற பயிருக்குலாம் இன்னைக்கு எனக்கு கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் அதான் நீங்க தின்றீங்க தினமும் அப்ப எனக்கு ஒரு கனி கொடு யாரா நீங்க என்ன போட்டாமே கனி வருது நீங்க விவசாயம் பண்றீங்களா அதையும் இப்படி சொல்லுற விவசாயம்டா சரி சரி ஒரு வாட்ட பாத்து போறாரு சரி நம்ம போய் உட்காரோம் பசிக்குதா காய் கறி பசிக்கிறாங்க போயிட்டு வாங்க உட்காரோம் டேய் உங்க வீட்ல என்னடா இன்னைக்கு எங்க வீட்டுல கஞ்சி கருவாடு அப்புறம் ஊரியா வேற ஆமா. புடிங்கி திங்காதடா டேய் அப்பதான் டேஸ்ட் நீ உங்க வீட்ல அட கூடா கூடா கூலா குடிப்பேன் அவன் மறைச்சிட்டாப்ல பாரு டேய் 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 என்னடா ஒண்ணு இல்லடா கேப்படா டேய் என்னடா கேப்பண்றீங்க என்னடா கேட்க மாட்டேன். கேப்ப கேட்க மாட்டான் டேய் கேட்க மாட்டடா சரி காட்டு எனக்கு காட்டு எனக்கு காட்டு கேப் ஏய் கேப்படா டேய் நான் நிஜமா கேட்க மாட்டடா டேய் பாரு கேப்படா டேய் டேய் கேப்ப புட்டுடா புட்டா குர்ரா நீ அடிச்சு வச்சுன்றாத அடத்தி விமாட்டு போயிடலடா இந்த வாட்டர் போய்டா டேய் அங்க போறாமா மரத்த பழம் இருக்கடா இரா ஃபர்ஸ்ட் வந்தடா டேய் பாத்துடா டேய் நான் ஏறும்டா வாடா ஏய் தோட்டக்காரன் பார்த்தா கொண்டு வாடா மரத்துல ஏறணும் எட்டு இருக்கு எத்தனை வாடி இப்படி போடு போடு ஆஹா டேஸ்ட் டேய் உட்கார்றா எவ்வளவு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குல்ல வா ஆனா நான் வீட்டுல தான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு வீட்டுல போய் பத்திரமா சாப்பிடு சரி டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாம விட்டேன் என்னடா நான் வெளியூர் போறேன்டா வெளியூரா ஆமா ஆமாடா நானும் டேய் சென்னை போறேன்டா. சென்னையா டேய், நான் கோயம்புத்தூர் போறேன். கோயம்புத்தூரா ஆமாடா. சரி திரும்ப போடா. டேய் திரும்ப வந்து நம்ம சந்திப்போம்டா பாய்டா நானும் போறேன் ஆண்டுகளுக்கு பிறகு ஹலோ சக்கரே சொல்றா எங்கடா இருக்க? நான் சென்னையில இருக்கேன்டா சென்னையில இருக்கியா? ஆமாடா இல்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த வந்துடுறா கொஞ்ச நேரத்துல வந்துடும்டா இதா லொகேஷன் ஷேர் பண்றேன். லொக்கேஷனா சரி போட்டு விடு வந்துடு டேய் சத்ததே நல்லா இருக்கியாடா? டேய் நல்லா இருக்கியாடா? அப்ப வாட்ஸ்அப்ல பேசுப்பா இல்ல நேர்ல பேசுங்க வாட்ஸ்அப்ல அப்புறம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன். குழந்தைகளா இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேன் சரி அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த சாம் கூப்பிடு. ஆமாம் கடிப்போம் ஹலோ இருக்கா இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சொல்லு ஏப்பா நான் எல்லாம் ஒண்ணு முடிங்க உடு விட்டுட்டீங்க ஆமா யா என்ன எத்தனை வருஷம் ஆச்சு நான் லொகேஷன் சென்ட் பண்றேன் வந்து சரி பொண்ணு தந்துட்டே அடிச்சாரா அடுத்து நம்ம ஜோஷுவா கூப்பிடு. ஆமா வரும்போது அப்படியே சாப்பாடு எடுத்து வர. சரி சொல்லி ஹலோ ஹலோ டேய் எங்கடா இருக்க டேய் நான் வீட்ல படுத்துக்கிட்டு இருக்கேன்டா ஓ எப்ப பாரு தூங்கிட்டே கிடக்க சரி, விவசாயி வா.
சரி வேமாவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கீங்களா? ஆமாப்பா, வரும்போது சாப்பாடு எடுத்து வந்துரு. சாப்பாடா? ஆமாடா. பைசா இல்லடா. எடுத்து வாடா, போடா. வேற சாப்பாடு எடுத்துனா அழுகுறாடா. மகளே பாருங்க அம்மா புது கடை வந்திருக்கா என்னதுயா மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க பாருங்க மக்களோட செல்ஃபி எல்லாருமே சிரிச்ச மாதிரியே இருக்காங்கப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க கட் பண்ணுடா. சிரிடா நல்லா இருக்கியான்னு கேட்டு நல்லா இருக்கியாடா யூடியூப் சேனல் வச்சிருக்கியா? ஆமாடா ஏய் சுசுரு நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். ஏய் என்னடா டேய் ஜோசுவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேடா வாட்ஸ்அப்ல வரலையா? ஏன் நான் ஃளைட்ல வரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கும் சாப்பாடுங்க. ஆமா. டேய் நான் வந்துட்டேன்டா. நான் அப்படி வந்து வந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாடுங்க. டேய் நீ கையில வச்சிருக்கடா. கையில. ஆமா, ஸ்விக்கி. ஸ்விக்கி போடு போடு. ஸ்விக்கி சொமேட்டோ இருக்கு. ஆர்டர் வரோம். உனக்கு என்ன வேணும்? நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்டா. உனக்கு சிக்கன் நூடுல்ஸ்டா. டேய் வா. டேய் வாடா. பைத்தியமே வாடா. சும்மா பண்ணடா நீ அப்புறம் பண்றா. சாப்பிடு என்னடா? எனக்கு பிரியாணி போடு பிரியாணியா? ஏய் லெக் பீஸோட போறா. லெக் பீஸோட பிரியாணி டேய் டேய் டேய். சரி போட்டேன், ஆர்டர் போட்டேன். சரி இப்ப எங்க போவோம்? டேய் அன்னைக்கு ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்திருந்தோம்ல. ஆமா. அங்க போவோம். போமா. ம். சரி வா போவோம். ஏய் இந்த இங்க ஒரு இடம் இருக்கு உட்கார்றா. இங்க உட்காரு. இல்ல மொட்டை வெயில் அடிக்கிறடா மொட்டை வெயில் உட்கார்ந்து நண்பர்கள் சரி இங்க ஒரு மரம் இருந்துச்சுல. ஆமா எங்க? ஆமா ஆமா எங்கடா ஆமா. அது? ஏய் அந்த இடத்துல இந்த டேபிள் இருக்கு அந்த ஆமா அந்த டேபிள் செஞ்ச மரம் தான் அது மரத்துக்கு என்னடா பண்ணிட்டாடா அது அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க டேய் அந்த மாங்காய் மரமாடா. ஆமாடா அதிர்ச்சியாகும் நண்பர்கள் டேய் அவன தூக்கி போடுவீடா. டேய், இங்க ஒரு குளம் இருந்துச்சுல. ஆமா. அதுக்குடா. அதான் நல்லா எட்டி பாரு தெரி பாரு அதெல்லாம் ரோட போட்டு வச்சிருக்காங்க ரோடு தான்டா. ஏன்டா இப்போ கிணறு மாதிரி பாக்குற? இவனை குளிச்சோம்டா. புடிச்ச ரோடு போட்டாயிலே. அதிர்ச்சி ஆகும் சார் ஃபீலிங் தான் தூச்சு பையனே. சரி சரி விடு விடு என்ன சாப்பாடு என்ன வருதா வருதா ஏய் வந்துருடா இருடா. சரி சரி வந்துருடா ஏய் தம்பியலா டேய் இது எங்கேயும் பார்த்து இருக்கே. இவனை எங்க பார்க்க மாதிரி இருக்கு. பாவிலா என்னை டேய் மறந்துட்டியா? டேய் அண்ணாச்சி அண்ணாச்சி என்னடா சிட்டா போறாப்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏய், சந்திக்கிறேன் ஏய், என்னடா பண்ற? ஏய், என்னடா? பயமா இருக்கு, என்ன ஆகுது? தம்பி உள்ள வைடா. பண்ண கூடாது. சரி என்ன நீங்க ஆளே மாறி போயிருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணாச்சி நீங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டீங்க அண்ணாச்சி. ஏன் சட்டை பேண்ட் தான்டா மாறி இருக்கு? ஆள் சூப்பரா இருக்க பாத்தியா? முதல்ல வேஷ்டி சட்டை. இவன் தான்டா நல்லவன், இந்த class கத்துக்கடா. ஆமாம்மா. சரி நான் வந்து நீங்க பேசுனதெல்லாம் நான் தூரத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க இந்த மரத்தை காணோம்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா அண்ணாச்சி நாங்க முடியாம எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. வாங்களா? நீங்க என்ன தான்டா நம்மள சொல்றாரு? நீங்க விளையாண்டுட்டு இருந்தீங்களா சின்ன வயசுல ஒரு மரம். ஆமா. அந்த மரத்துல தான் இந்த பெஞ்சே செஞ்சிருக்காங்க. அந்த மரம் மாதிரி நிறைய மரத்தை எடுத்துட்டாங்க. ட்ரை பண்ணாத. என்னடா பண்ற? சொல்றது கேளு. சின்ன வயசுல நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க வா, நீ மறந்துருப்பேன்னு எனக்கு தெரியும். நானே சொல்றேன். ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன், நீங்களே சொல்லி ஒண்ணே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வசனம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மள என்னென்ன சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா வந்து நம்மளுக்கு மரத்தை கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, பறவைகள் கொடுத்தாரு, எல்லாமே நம்மளுக்காக தானே கொடுத்தாரு. அதெல்லாம் பாதுகாக்கணும் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? வீடை கட்டணும்ட்டு இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டீங்க. மரம் ஃபுல்லா வெட்டி போனனால மழையே வரல. அப்புறம் இங்க ஒரு விவசாயி என்ன இருந்தார் தெரியுமா? ஆமா அண்ணாச்சி. அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? வந்து பார்க்கல அண்ணாச்சி. நீங்க ஒரு விவசாயியை பார்க்க சொன்னீங்க, பார்த்திருந்தீங்கல்ல. அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா இப்போ? ஏய் எங்க இருக்காரா? அவர் எப்படி மாறி இருக்காருன்னு பாருங்க. ஏய் இங்க ஒரு போகண்டி போன் வச்சிருக்காரு. உண்மையில ஒரு விவசாயியா? ஏய் குளித்து போட்டுருக்காரு. அன்னைக்கு தலப்பாவோட விவசாயி மாறிவிட்டார் அண்ணே அண்ணே எங்களுக்கு தெரியுதானே? ஒன்ஸ் அப்பான டைமா. என்னடா ஒன்ஸ் ரெண்ட்ஸ்ன்றாரு? செல்ஃபியா? டேய் பைத்தியமே. சார் நல்லா இருக்கீங்களா? ஏய் இவர் பேசுறான். விவசாயி. இங்கிலீஷ்ல பேசுறான்டா டேய். ஏங்க இங்க ஒரு நிலத்தை வச்சு உழுதுகிட்டு இருந்தீங்கல்ல, இது ஏன் இப்படி கஷ்டப்படுற அவசரப்படுற நான் சொல்றேன். சொல்லுங்க. அப்போ வந்து நல்லா காத்து இருந்துச்சு. இப்ப
எங்கனால ஒரு கஷ்டம், எல்லா கஷ்டமும் வந்துட்டு இருக்கு. தண்ணி இல்லை, காற்று இல்லை, எதுவுமே இல்லை. அதனால கார்பரேட் காரங்க விட்டுட்டேன். காப்பர் கலந்து திட்டீங்களா? இப்போ என் பேர்ல ஒரு 7-8 ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் வேணுமா? 25 கோடி வந்துருக்கு. 25 கோடியா? அதெல்லாம் விட்டுட்டு நீ 50 ரூபா புகை வந்துகிட்டு இருக்கு ஃபேக்டரியில. என்னடா இப்படி போக வந்துட்டு இருக்கு? அதே எடுங்க. எடுப்பா வீடியோ எடு. என்ன தம்பிகளா, அந்த விவசாயம் எப்படி மாறி இருக்காருன்னு பாத்தீங்களா? அண்ணாச்சி ரொம்பவே மாட்டாரு. அவர் விவசாயத்துல ஃபுல்லா எந்த வருமானமும் இல்ல அப்படின்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு ஒரு ஃபேக்டரி கட்டுற இடத்தை கொடுத்தாரு. இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சுன்னா என்னப்பா, இது நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சு வச்சுக்க, இந்த ஸ்விக்கி சொமாட்டோலாம் ஆர்டர் பண்றீங்கல்ல, வெறும் பேப்பர் தான் அப்புறம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம சோறு சாப்பாடுலாம் வேணும்ல, விவசாயிகள்லாம் இருந்தா தான் நம்மளுக்கு அரிசி பயிரெல்லாம் வந்து நமக்கு விளைய வச்சு கொடுக்குறாங்க. அதனால இப்ப ஒண்ணு கெட்டு போல, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லவா? சொல்லவா? நான் வந்து நம்ம சின்ன வயசுல சர்ச்சில் போய் சண்டே கிளாஸ் படிச்சோம்ல, அந்த சர்ச்சில் இன்னைக்கு வந்து மரக்கண்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். சரியா? அந்த மரக்கண்டை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தரேன். நீங்க வந்து சின்ன பிள்ளைல நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போல, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கடவுள் நமக்கு படைச்ச படைப்பை வந்து பாதுகாக்குங்கிறது தான் உங்களுடைய கடமை. இதை வந்து நம்ம தான் பாதுகாக்குங்கிறதுனால ஒவ்வொரு மரக்கண்டு வந்து நீங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். இப்பயே சொல்றேன். புரியுதா? மக்களே எல்லா பேரும் மரக்கண்டு நடுங்க. இப்படி மாதிரி நீ தாராளமா செல்ல தூக்கிட்டு திரியறதுனாலதான் நம்ம நாடு வந்து இந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில இருக்கலாம். இந்த நிலைமையில அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். சரியா? இப்ப இந்த செல்போன்லாம் இருக்கனால இங்க ஒரு மரமும் இல்ல. மரத்தை எந்த குருவிகளும் பறவைகளும் ஊருக்குள்ள பாத்தியா? ஒரு பறவை பாத்தியா நீ? எந்த குருவியும் இல்ல. வெயில் எப்படி அடிக்குது பாத்தியா? இந்த பைக் இப்படி ஓட்டுறாங்க, கரெக்டா சொல்லு. சரியா? அந்த மாதிரி பொல்யூஷன்னால காற்று வந்து ஃபுல்லா மாசடைஞ்சு ஓசோன் மண்டலமே போச்சு நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம சூரிய கதிரெல்லாம் வந்து நம்ம நேரடியா நம்ம மேலேயே படுத்து நம்மளுக்கு தோல் நோய், இந்த மாதிரி நிறைய நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மரக்கண்டு போய் நீங்க நடுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க இந்த விஷயத்தை சொல்லுவீங்களா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அண்ணாச்சி மரம் வரவே இல்லை. இல்லடா, எடுத்துட்டு வர, அவசரப்படாத. நீ மறந்தா சரிடா. சரியா? சாரிப்பா. இது என்ன செய்யணும்? இந்த மரத்தை வாழ்க்கையில ஒரு மரம் நட்டு இருக்கியா? இனிமேலாச்சும் மாறு. சரியா? இந்த மரத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல போய் ஊட்டி வை. சரியா? சரி அண்ணாச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். சத்தமா சொல்லுங்கப்பா. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நாங்கள போய் இந்த வீட்டுல போய் கண்ட உண்ட போறோம்ப்பா. நீங்களும் ஊண்டிருங்க. தண்ணி ஊத்தி இருக்க. தம்பி அது போய் டைலாக்ல வாங்க.